வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையானது ஒரு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பல்லாரியை கட் பண்ணுறேன். பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை புதினாவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். சால்ட் பவுடர் வச்சுருக்கேன். மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 எக்கையும் உடச்சி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க உள்ளே ஆட் பண்ணுறேன். அதோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். புதினா மல்லி இலையை ஆட் பண்ணுறேன். வத்தல் தூள் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேன். இப்போது ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். எக்கில் இருந்து நல்லா வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அமுல் ஸ்லைஸ் சீஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸு ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கேன். பெரிய சைஸு ப்ரெட்டு வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கல் சூடானதும் எண்ணெய் தடவுறேன். இந்த மாதிரி தோசைக்கல்ல செய்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஊற்றுறேன். இப்போ இதில் ப்ரெட்டை வைக்கிறேன். அந்த எக்கில் ப்ரெட்டை முக்கிட்டு அப்புறம் தான் வைக்கணும். இப்போ இன்னொரு ப்ரெட்டையும் அதே மாதிரி வைக்கேன். இந்த மாதிரி 4 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒன் சைடு வெந்ததை மாற்றி போட்டுறேன். ரெண்டு சைடுமே பரட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஸ்லைஸ் சீஸு ப்ரெட்டில் வைக்கிறேன். இன்னொரு ப்ரெட்டுக்கும் அதே போல் ஸ்லைஸ் சீஸ் வச்சுருக்கேன். இப்போது அந்த ப்ரெட்டை அப்படியே மடிக்கிறேன். மடித்து வச்சுருக்கேன். கரண்டியை வச்சு கட் பண்ணுறேன்.
இப்போ கரண்டி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். பிரெட் ஆம்லேட் ரெடி. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான பிரெட் ஆம்லேட் ரெடி. இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாம். ரொம்பவே குண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.